ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்கள் லெந்து நாட்களாய் இருக்கிறது. அநேக பேர் இந்த 40 நாட்கள் உபவாசத்திலிருந்து அநேக பொருத்தனைகளை செய்து வருகிற ஒரு நாட்கள். அது நல்லதுதான். அப்போ இந்த லெந்து நாட்களிலே நாம் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போ நாம் ஏன் உபவாசம் இருக்க வேண்டும், எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும், அப்போ உபவாசத்தில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும், இந்த 40 நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும், நாம் உபவாசம் இருக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற சில காரியங்களை நாம் தியானித்து வரும். அப்படியாய் இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். லூக்கா 6வது அதிகாரம் 42வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆங்கிலத்திலே இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. How can you think of saying, friend, let me help you get rid of that speck in your eye when you can't see past the log in your own eye? Hypocrite, first get rid of the log in your own eye, then you will see well enough to deal with the speck in your friend's eye. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த நாட்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? அநேகரை குறை சொல்லுவது. நம்முடைய வாழ்க்கையில அநேக குறைவுகள் இருக்கும், அநேக பாவங்கள் இருக்கும். ஆனால் பாருங்க, நம்முடைய பாவத்தை யாராவது குத்தி காண்பிக்கும் பொழுது நாம் நம்முடைய பாவத்தை விட்டு, நம்முடைய தவறுகளை விட்டு மற்றவர்களை குறை சொல்லுவோம். அப்போ இந்த லெந்து நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு திருத்தம் நம்முடைய வாழ்க்கையில என்னவென்றால், குறை சொல்லுகிறதை நாம் விட்டுவிட வேண்டும். அப்போ நம்மிடத்திலே ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தை நாம் முதலாவது சீர்படுத்த வேண்டும். அந்த பாவத்தை நாம் விட வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? அந்த பாவத்தை விடாமல் நம்முடைய பாவத்தை நாம் மறைக்கிறோம். அப்போ மற்றவர்களை நாம் குறை சொல்லும் பொழுது நம்மிடத்துல ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது, ஆனால் பாருங்க, நம்முடைய பாவத்தை நம்ம என்ன செய்யறோம்னா அப்படி மூடி மறைக்கிறோம். ஆனால் மற்றவர்களை நாம் பாவி என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், குறை சொல்லுதலை நாம் விட்டுவிட வேண்டும். இந்த குறை சொல்லுவது பிசாசனுடைய ஒரு சுபாவம். அவன்தான் குறை சொல்லுவான், அவன்தான் மற்றவர்கள் மேல் பழியை அவன் போட்டு விடுவான். ஆனால் இயேசு எப்படியாப்பட்டவர் என்றால், நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த தவறுகளை அவர் தம்மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உபவாசம் இருக்கிற இந்த நாட்களில் இயேசுவிடத்தில் கேட்போம், என்னிடத்தில் இருக்கிற இந்த சுபாவம், குறை சொல்லுகிற சுபாவம், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற சுபாவம், இது என்னை விட்டு போகணும். நான் பரிசுத்தமாய் மாறணும். முதலாவது என்னிடத்திலே ஒரு மாற்றம் உண்டாகணும். முதலாவது நான் என்னை திரித்து கொள்ள வேண்டும். நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது. இந்த குறை சொல்லுகிற புத்தி என்னை விட்டு வெளியே போக வேண்டும் என்று நாம் அப்படியாய் தீர்மானத்தை எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே பிறப்பார். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்து வருவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் குறை சொல்லுதலை விட்டுவிட்டு நாம் இன்னும் பரிசுத்தமாய் இந்த உபவாச நாட்களிலே நாம் வளர வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளும் நாம் வெளியெடுத்து போட வேண்டும். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற அந்த காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு மற்றவர்களை மன்னிக்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ளே வளர வேண்டும். அப்போ இந்த லெந்து நாட்களிலே நாம் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்து வருவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த லெந்து நாட்களும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நாம் ஜெபிக்கலாமா?
அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த உபவாச நாட்களிலே நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றத்தை நீர் தருவீராக. அப்படியாய் இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த குறை சொல்லுகிற அப்பா இந்த சுபாவம் எங்களை விட்டு வெளியேறட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் அப்படியாய் செய்ய போதுக்கா நன்றி. எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen, amen, amen. God bless you.